ஒரு பேஸ் பாலிசி இருக்கும்போது ஆட் ஆன் சொல்கிற அடிஷ்னல் கவர் எதுக்கு வேணும்? முன்னாடியெல்லாம் கார்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் தான். எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். முன்னாடி ஒரு காரில் நமக்கு ஒரு ஹெட்லைட் அடிபட்டுச்சுன்னா அந்த கிளாஸ் கவரை மாற்றினா போதும், இல்லை பல்பை மாற்றினா போதும். ஆனால் இப்போல்லாம் வர ஹை எண்ட் கார்ஸ் எல்லாமே அந்த ஹெட்லைட்டோட அசம்பிளியே மாற்ற வேண்டியது இருக்குது. அதே மாதிரி என்ஜின் எல்லாம் முன்னாடி கேஸ்ட் அயனில் இருந்தப்போ நிறைய ரிப்பேருக்கான சான்சஸ் அதிகமாக இருந்தது. இப்போ ஹை ஸ்பீடுக்காக அலுமினியம் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதில் உங்களுக்கு ரிப்பேருக்கான சான்சஸ் கம்மி, ரீப்ளேஸ்மெண்ட் தான் அதிகமாக பண்ணுறாங்க. இதே மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃப்ளைட் டயர் நமக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிழிஞ்சாலும் வல்கனைஸ் பண்ணி ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. இப்போ ஹை ஸ்பீடு என்ஜினுக்கு ஏற்ற மாதிரி ஹை ஸ்பீடுக்காக உங்களுக்கு ரேடியல் டயர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை கிழிஞ்சாலும் சர்வீஸ் பண்ண முடியாது, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும். இப்போ பாடியோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நிறைய மெட்டலில் இருக்கும். இப்போலாம் ஃபெண்டர் கூட பிளாஸ்டிக்கில் தான் வருது. பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி தட்டி ரிப்பேர் பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண வேண்டியது இருக்குது. இதே மாதிரி கீயுமே முன்னாடி மேனுவல் கீ தொலைஞ்சாலும் உங்களுக்கு டூப்ளிகேட் கீ ஒரு 200 rupeesல போட முடியும். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே இம்மொபிலைசர் கீயாக வருது. ஆட்டோமேட்டிக் கார்ஸில் ரிமோட் கீஸ் வருது. இதெல்லாமே 20,000 30,000 வரைக்கும் ஆகுது. அப்போ இதையும் இன்சூரன்ஸில் கவர் பண்ண வேண்டியதானே இருக்குது. நம்ம மார்னிங் ஆஃபீஸ்க்கு கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். திடீர்னு மழை பெஞ்சதுன்னா ஈவினிங் வரும்போது ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியில் தான் நம்ம காரையும் ஓட்டிகிட்டு வர வேண்டியது இருக்குது. அப்போ தெரியாமல் என்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுனாலும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இப்போ புரியுதா ஏன் ஆட் ஆன்ஸோட அவசியம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்ட்டுன்னு. நெக்ஸ்ட் வர வீடியோ எல்லாமே மறக்காமல் பாருங்கள். இதில் எல்லா ஆட் ஆன்ஸோட டீட்டெயிலாக நம்ம கொடுக்க போகிறோம். அதோட யூசேஜ், அது என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்கிறத. இது ஆட் ஆன் சீரிஸ் பார்ட் 1. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி வித் முருகேஸ்வரி.